ஸோ குப்தாஸோட ஷார்ட்கட் பார்ட் 2 பார்க்கலாம். போலீஸை வந்து இங்கே குப்தாஸில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மகா பிரதிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதீப்பை வந்து நம்ம காவலர்கள்னு சொல்லலாம். ஆல்ரெடி ரெவன்யூ வந்து குமாரன் ஞாபகம் வச்சுருந்தோம். அப்புறமேட்டுக்கு சாந்தி வந்து அடிக்கடி ஃபாரின் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ குக்கிங் வந்து கத்தி வகிதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கத்தி வச்சு தான் நம்ம குக்கிங் பண்ண முடியும். ஆஃபீஸர்ஸ் வந்து அமத்தியா சச்சிவா, நான் அப்போயே சொன்ன மாதிரி தான். ஆஃபீஸர்ஸ் வந்து எப்போதும் அமத்தலாம் பாங்க, சச்சின் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பை வந்து துட்டக்கா, துட்டு இருந்தால் தான் ஸ்பை வேலை பார்ப்பேன். டீச்சரை வந்து ஆச்சாரியா, இது நல்லாவே தெரியும். ஸோ லேண்டை வந்து 5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க குப்தாஸ். ஸோ 5 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா குப்தாஸ் நான் என்ன சொன்னேன், சந்திரன் சொன்னேன். சாரி, சந்திரன் தான். சந்திரன் வந்து எப்படி இருக்கும், நல்லா பஞ்சு. சஞ்சு ஆல்ரெடி பார்ட் 1 சொல்லியிருப்பேன், பஞ்சு 5ன்னு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இங்கேயும் லேண்டை வந்து நம்ம 5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து குப்தாஸ் நல்லா பஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பஞ்ச் பண்ணுவாங்க இல்லை எங்கள் லேண்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வடிகால் வந்து ஜல நிற்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. வடிகால் அப்படின்னாலே ஜலம், வடிகால்னால் இங்கே நீரை தான் குறிப்பிட்றாங்க, ஜலம்னாலும் நீர் தான். மெயின் ஏரி வந்து சுதர்சனா. ஸோ ஏரியில் குப்தா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டேக்ஸில் வந்து 6ல் 1 பங்கு. அப்போ நான் குப்தாஸ்னாலே பஞ்சுன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ 6 - 1 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டேக்ஸ் நேம் வந்து பாகா. குப்தர்கள் வந்து நல்லா பஞ்ச் பண்ணுறனால எல்லாம் பாகமாக பீஸாக போயிடுவீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காரான்றது பீப்புள் லிவ்ட் இன் வில்லேஜ். ஸோ காரா கிராமம், வில்லேஜ்னால் கிராமம், அது அப்படியே காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிரண்யா இது வந்து தெரியும், கோல்டுன்னு. ஸோ பீகாரில் தான் அதிகம் வந்து அயன் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானில் காப்பர் இருக்குது. ஸோ பிக்காரி பையன் தான் வந்து இரும்பு சாப்பிடுவான், இல்லைன்னா பிக்காரி பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அயன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜானா ராஜஸ்தான், ராஜாவை காப்பர்னா காப்பாற்று, ராஜாவை காப்பாற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரேடர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வணிக் ஸ்ட்ரேஸ்ரீ அப்படின்றது ஸ்ட்ரேயா வந்து உள்ளாரே இருப்பாங்க, கான்செப்டப்போ உள்ளார இருப்பாங்க, இன்லேண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு சார்த்த வாகனா அப்படின்னா வந்து லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊரெங்கும் அதெல்லாம் வந்து அதுக்கு உள்ளார இருப்பாங்க, இவங்க வந்து வெளியெல்லாம் போவாங்க. ஸோ சரத்குமாருக்கு இந்த நல்ல லாபம் இருக்கா பாடம் பண்ணுறதுல அப்படின்றது கொஸ்டின். ஸோ குப்தாஸ் வந்து என்ன ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயின், புத்திசம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்கள வந்து மெயினாக வந்து 2 பேரை வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பாகவதம்னா விஷ்ணு வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. பாசுபதம் அப்படின்னா வந்து சிவனை வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ பசு அப்படின்னாலே சிவன் வந்து இது மேலே உட்காந்துருப்பாரு, பசு மேலே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹிந்துஸ்லாம் வந்து நிறையா பாலித்தீவுக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்கன்னு சொன்னது வந்து ஒரு சைனா ட்ராவலர் இச்சி. ஸோ இச்சின்னு சைனீஸ்காரன் வந்து முத்த தரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.